இவர் தாமரை வச்சுக்குவாரு, இவரு எங்களை வெங்காய தாமரையில போட்டு இவர் நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுவார். எங்களை சின்னத்தை அவருக்கு சின்னம் இல்ல ஓட்டம் இல்ல இருப்பு. ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவாங்க. உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டா. ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன். அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு. எனக்கு வேண்டா கேட்டாங்க. நான் தான்டா நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வர மாட்டான். நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான். என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிடணும். சரியான ஆள் நீ மோதிடணும். நீ ஒன்னும் சேர்ந்து ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட சேர்ந்து வரணும். வழியா ஏதோ ஆடுற அதிகாரத்தும் இல்லை. வீரனா இருந்தா தனியா வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா பொதுவாக அண்ணாமலை உன்னை கூப்பிடுறேன். நீ வா. நீ ஒரு தொலைக்காட்சியில நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சல கட்சி விட்டு போயிடுறேன். என் கட்சி எல்லாத்தையும் கட்சி நாம் நமக்கு இல்ல, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வர. மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தினம் ஒரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவருடைய ஸ்லீப்பர் செல் அண்ணாமலைனாங்க. இன்னைக்கு அண்ணன் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்திற்கு போனார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார்கள். இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாமல் அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல. அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? அந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணல. அது சீமான் அவங்க சொன்னாங்க, இல்லை சென்னை வெள்ளம் வந்துச்சு அதனால் அப்ளை பண்ணல. அப்போ டிடிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆயிடுச்சு. இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும். சீமான் அண்ணன் அப்ளையே பண்ணலை. அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க. அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்தித்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி எங்கே வந்துச்சுங்க? இல்லை அண்ணாமலை எங்கே வந்தார்கள்? இல்லை இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்கே வந்தாங்க? அதனால் லாஜிக்கலாக ஒரு கேள்வி இருக்கிறா பதில் சொல்லலாம். லாஜிக்கலாக கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க? இல்லை நாங்கள் அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் எங்கள் பின்னாடி அப்ளை பண்ணாங்க, சிம்பிளை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானனுக்கு சப்போர்ட்டாக களத்தில் வந்து பேசுகிறோம். அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.